Open the window. நீ கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. என்கிட்ட எப்படி வேணா கேட்கலாம். ஆனா நீ வந்து பெரியவங்ககிட்ட இல்ல வந்து நீ மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பொலைட்டா கேட்கலாம். பொலைட்னஸ்ங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணாம அவங்ககிட்ட கேட்கறது. நீ கேட்டியா இல்ல ஆர்டர் பண்ண மாதிரி இருந்துச்சா? ஆர்டர் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இது எப்படி நீ பொலைட்டா கேட்கலாம் அப்படின்னா 3 ஸ்டெப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேள்வி ஆட் பண்றது. நீ என்னைய திறக்க சொன்னியா நீ திறக்கணும்னு நினைச்சியா? உங்களை தான் திறக்க சொன்னேன். அப்போ கேன் யூ சொல்லு. நீயா பண்ணணும்னு நினைச்சேன்னா கேன் ஐ போடலாம். ஸோ இந்த இடத்துல கேன் யூ ஓப்பன் த விண்டோ, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுவே ஓரளவுக்கு ரெக்வஸ்டா கேட்குற மாதிரி. செகண்ட் ஸ்டெப் ப்ளீஸ் ஆட் பண்ணு. கேன் யூ ஓப்பன் த விண்டோ ப்ளீஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி கேட்குற மாதிரி, கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது சூப்பரான வார்த்தை. இதுவரை சொல்லு. Can you open the window please? ரைட். மூணாவது ஸ்டெப்பா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணி கேட்குற, என் ஸ்பேஸ்க்குள்ள வந்து கேட்குற. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ஓப்பன் த விண்டோ ப்ளீஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா இருக்கும். இது வரைக்கும் சொல்லு. Excuse me, can you open the window please? அவ்வளோதான் அவனே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொலைட்டா கேட்டால் நல்லா இருக்கும். ஓகேவா?